Hello friends, welcome to our channel Oh My Thagaval. So second day of camping morning வந்து விடிஞ்சிருச்சு. பயங்கர குளிர், சூப்பரான தூக்கம். ஆனா நம்ம மக்கள்லாம் முன்னாடி ஏஞ்சிட்டாங்க. நீ தான் கடைசி. நான் தான் கடைசியா. இவர் ஆதிக் ரெடியா இருக்கான். Good morning. Thank you டா தங்கம். Good morning. Really cold here. கோல்டா இருக்கா? ஆமா. நைட்லாம் செம்ம குளிர். தாங்கல. விடிய காலம் வந்து பயங்கர குளிர் ஆயிடுச்சு. சரி வெளில வந்து வேலையை பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம். போயிடலாம் ப்ரஷ் பண்ணிட்டு. அதுக்கு போலாமா? ரெடி? ப்ரஷ்லாம் எங்கப்பா இருக்கு? இங்க பேக்ல இருக்கு. சரி ஓகே. Hey, that's a chicken. ஆமா இங்க வந்து நிறைய வந்து அந்த சிப்மங்ஸ் அணில் வந்து சுத்திட்டே இருக்கு. ஓகே ப்ரஷ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து குளிருக்கு ஏதாவது வந்து டீ காஃபி ஏதோ ஒன்று போட்டு குடிப்போம். இந்த சைடு வந்து போயிட்டு வரலாம் மாதிரி கொஞ்சம் நேற்றுக்கே போகணும்னு நினச்சோம். சரி விடிஞ்சு போகலாமே. நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி ஒரு மினி ஃபாரஸ்ட் இருக்கு. மினி ஃபாரஸ்ட் ஆமாம். இது தாண்டி தான் போகணுமா? ஓகே இது என்ன மலை மாதிரி போகுது? ஆமாம் அடுத்த டென்ட் வரைக்கும் கொஞ்சம் நிறைய கேப் இருக்கு. இதுவே ஒரு ஃபாரஸ்ட் ஹைக்கிங் மாதிரி இருக்கு நம்ம டென்ட்டுக்கு பின்னாடி. வாவ் அதே கேர்ஃபுல்லா போப்பா. ஸ்டாப் பண்ணிக்கோ. ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. ஆமா இது ஆக்சுவலா ஹில் மாதிரி ரொம்ப ஏறுது. ரொம்ப தூரம் போக வேணாம். சிப்மங்ஸ் நிறைய இருக்குடா. வாவ் இங்க பாரு இந்த ட்ரீஸ்லாம் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. சரி வாங்க திரும்பி டென்ட்டுக்கே போலாமா? ஆமா போய் ஏதாவது சூடா போட்டு குடிக்கலாம்ப்பா. குளிருது. அதுக்கு ஸ்லோ. அப்பப்போ இங்கே வெயில் வந்து ஃபுல்லாகவும் அடிக்க மாட்டேங்குது. அந்த ட்ரீஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் மறைஞ்சிருதா. லைட்டாக அடிக்கிற வெயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம குளிருடு. பகல் நேரத்தில் வெயிலாக இருக்குது, வார்மாக தான் இருக்குது. பட் நைட்டு விடிய காலம்லாம் செம குளிர் எடுத்துருச்சு எல்லாத்துக்கும். ஃபாரஸ்ட் ஹைக்குக்கு அப்படின்ட்டு தனியாக எங்கேயும் போக தேவையில்லை போல். நம்ம டென்ட்டுக்கு பின்னாடியே ஒரு ஹைக்கை முடிச்சாச்சு காலங்காத்தால. சொல்லி எஸ்கேப் ஆயிடக்கூடாது. நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஹைக் இருக்கு. ஓ அப்படியா? போகிறோமா? ஆமாம். ஓகே நம்ம டென்ட் எங்கப்பா? வந்துருச்சு. ஆப்பா காட்டுக்குள்ளார இருந்து வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. இந்த பாத்திரம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம நேற்றுக்கு நைட்டே வந்து காரில் வந்து பேக் பண்ணிட்டு தான் டென்ட்டுக்குள்ளார தூங்கவே போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னா வேலையாக எல்லாத்தையுமே திருப்பி அன்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ அடுப்பை பற்ற வச்சு என்னென்னா நமக்கு நல்ல இந்த குளிருக்கு சூடாக ஒரு டீ போடலாம் அப்படின்ட்டு தாங்க போட்டுகிட்டே இருக்கேன். இந்த ஹோல் கேம்பிங் ப்ராசஸில் நம்ம வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஐஸ் பாக்ஸ் தாங்க. ஸோ அதில் வச்சுருக்க வெஜ்ஜீஸு ப்ளஸ் இன்றைக்கி சமைக்க வேண்டிய மீட்டு எல்லாமே இருக்குது. பால் முக்கியமாக இருக்குது. எதுவுமே வந்து கெட்டே போகாது. அதுவும் இங்கே வந்து ராத்திரி ஃபுல்லாக குளிர் தானே, அதனால் பெருசாக வந்து நம்ம உள்ளே வாங்கி போட்ட ஐஸ் க்யூப்ஸ் கூட பெருசாக உருகவே இல்லை. டீ நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சுங்க. பட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஐஸ் பாக்ஸ்லேயே வந்து மட்டனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கொண்டு வந்தது ஜஸ்ட் உப்பு மஞ்சள் மட்டும்தான் வீட்டில் போட்டிருந்தேன். அதை இப்போ குக்கரில் போட்டு விசில் போட்டோன்னா இது ஒரு 5-6 விசில் ஆகும். இந்த டைமில் போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். எங்கள் 2 பேர்த்துக்கு டீ. பட் ஆத்விக் வந்து சாக்லேட் மில்க் தாங்க போட்டு கொடுத்துருக்கேன். என்னென்னா அவன் கொஞ்சம் வார்மாக தான் குடிப்பான். பட் இன்றைக்கி அவனுமே வந்து சூடாக தான் வேணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா செம குளிர் எடுத்துருச்சு எல்லாத்துக்குமே ராத்திரி. சுற்றி வந்து மரம் செடி கொடியாக இருக்கனால அந்த நைட் டைம் வந்து அப்படியே ஃபுல் சில்னஸ் வந்து இறங்கிருது டென்ட்டுக்குள்ளார. இத்தனைக்கு நம்ம திக்கா பிளாங்கெட்ஸு ஹீட்டட் சாக்ஸ்லாம் போட்டு தான் தூங்கணும். அப்படி இருந்துமே வந்து செம குளிராக தான் இருந்தது. டீலாம் நல்லா குடிச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் வந்து
வந்து டென்ட்டுக்கு முன்னாடி அமைதியாக உட்காந்துட்டேன். இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும். எதுவுமே பண்ண வேணாம், நம்ம சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்தாலே மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அடுத்ததாக காட்டுக்குள்ளார இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கறி குழம்பு தான், மட்டன் தண்ணி குழம்பு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம ஊர்லலாம் ப்ராப்பர் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே அதெல்லாம் நமக்கு கிடைக்காதனால அதுக்கு சப்ஸ்டியூட்டாக இந்த ரெட் பேர்ல் அனியன்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். வாசனை அப்படியே பயங்கர செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி மசாலா செஞ்சாலே அதோட ஸ்மெல்லே தனி தான். பயங்கரமா ஸ்மெல் வருது. இந்த மண் சட்டிலேருந்து வருதா, எதுலேருந்து வருது? இல்லை ஆமாம், இதுலேருந்து வருது. ஆக்சுவலாக மட்டன் அங்கே வேக வச்சுருக்கோம்ல, அதோட ஸ்மெல் இங்கே வெந்திருக்கு. ஓப்பன் பண்ணலாமா? வாவ், இதோட வாசம் தான் பயங்கரமா தூக்குது. மட்டன் நல்லா டெண்டரா இந்த சைடு செம்மையா குக் ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் குழம்புக்கு தேவையான மசாலாஸ் தான் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கேன். சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டில இருந்து கொண்டு வந்தது தான். இந்த மாதிரி வெளி லொக்கேஷனுக்கு வந்து சமைக்கும் போது, எஸ்பெஷலி இந்த மாதிரி காட்டுக்குள்ளார வரும்போது நமக்கு எந்த விதமான கடைகளோ ஆக்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுவும் நம்மளோட இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கெலாம் நிறைய விஷயங்கள், பொருட்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து தேவை. அதனால பார்த்தோன்னா இந்த எல்லா பொருட்களும் நம்ம மறக்காமல் வந்து பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வர்றதே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி இருந்தே வந்து இதுக்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கரெக்டாக ப்ராப்பராக செக்லிஸ்ட்லாம் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருப்பேன். ஏன்னா அப்புறம் இங்கே வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளால் சமைக்கவே முடியாமல் போயிடும். சரி, இதுதான் சமைக்க முடியல, வெளியில் எங்கேயாவது வாங்கலான்னா அதுவும் முடியாது. இங்கேருந்து ரொம்ப தூரம் நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணாதான் ஏதாவது 1-2 ரெஸ்டாரண்ட்டே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பட்னிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கேம்பிங் வந்த இடத்துல வாய்க்கு ருசியாக நமக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு குட்டி பிளானிங் பின்னாடி தேவை தான். நாங்கள் செஸ் கேமே முடிக்க போகிறோம். ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு. மட்டன் தண்ணி குழம்பு இது. தோசைக்கு மாவுலாம் கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொண்டு வந்தோம். இதுவுமே நம்ம ஐஸ் பாக்ஸில் தாங்க வச்சுருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புளிக்கெல்லாம் இல்லை. இந்தாப்பா ரெடி. வாவ், ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன். நான் ஆல்மோஸ்ட் வந்து 2 தோசை சாப்பிட்டேன். ஆமாம், முட்டை தோசை வித் லைட்டாக பெப்பர்லாம் போட்டு மட்டன் தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. ஐ திங்க் பேசிக்காக இன்றைக்கி இந்த மண் சட்டியில் செஞ்சது வந்து இதோட டிஃப்ரென்ஸ் தெரியுது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நம்ம வீட்டில் அவசரமாக வந்து குக்கரில் செய்வோம், அதோட இது சூப்பராக இருக்குது. 5 out of 5. பிரேக்ஃபாஸ்ட்டே பட்டைய கலப்புது இன்னைக்கு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்ததாக வந்து போய் குளிச்சுட்டு வந்துட்டோங்க. ஹாட் வாட்டர் வந்துச்சா? வந்துச்சு. ஹாட் ஆக்சுவலாக ஒரு பட்டன் இருக்கு,
இந்த ஆமா ஷவர் பட்டன். நானும் கொஞ்ச நேரம் உள்ள தேடிட்டு இருந்தேன் ரெஸ்ட் ரூம்குள்ளார. அதுக்கப்புறம் ஒரு புஷ் அப்படின்ட்டு ஒரு பட்டன் வச்சிருந்தாங்க. அது பண்ணாதான் ஹாட் வாட்டர் வருது. இல்லைன்னா இங்க இருக்க தண்ணியில குளிக்க முடியாது. அப்படியே ஐஸ் கோல்டா தண்ணி வந்து பயங்கர சில்லு. ஷவருக்கு வந்து ஹாட் ஆக்சுவலா ஒரு கோல்ட் 5 இருக்கு. நிமிஷம் நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். என்னடா வந்து சில் தண்ணியில ஃப்ரீசிங் தண்ணியில குளிக்கணுமா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலா அந்த பட்டன் வந்து சைடுல இருந்துச்சு. அதை பிரஸ் பண்ண வாட்டி ஹாட் வாட்டர் வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் வந்துட்டீங்களா? இல்ல ஒரே ஒரு விஷயம், நாமெல்லாம் குளிச்சு வரதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிடுச்சு? இங்க வந்து பாரு, ஏன் இட்ஸ் an accident. நீங்க தான் முன்னாடியே வந்துட்டீங்களா? அத்விக் எங்க? இங்க பாரு, இங்க வந்து பாரு. என்ன இது? அடப்பாவி தக்காளி. டொமேட்டோ இங்க எப்படி வந்துச்சு பாத்தியா? தெரியலையே. நம்ம சிப்மங்க்ஸ் பார்த்தோம்ல. ஓ சோ நம்ம பாக்ஸ் திறந்து சிப்மங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கீழே சாப்பிட்டோம். எங்க இங்க இருந்ததா? அடடா. ஐ திங்க் டொமேட்டோ வந்து நம்ம வெளியில வச்சிருந்தோம் போல இருக்கு. ஓகே ஆமா ஆமா, ஒரே ஒரு தக்காளி வெளியில இருந்துச்சு. கரெக்ட். அவசரமா சரி எல்லாம் குளிக்கலாம் அடுத்த டைம் ஆயிடுச்சேன்னு நான் போனேன். சரி ஓகே, ஒரு தக்காளியோட தானே போச்சு, மித்ததெல்லாம் இருக்குல்ல. மித்ததெல்லாம் இருக்கு. நல்ல வேளை உள்ள இருந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னா மத்தியானம் எப்படி சமைக்க? ஆத்விக் எங்க இருக்கான்? அவன் நம்ம முன்னாடியே குளிச்சுட்டு வந்துட்டான்ல. டென்ட்டுக்குள்ளார தான் அசைற சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்க்கலாம் இருங்க. இங்க பாருக்கு. அத்விக், அதிக் ஓபன் பண்ணு. ஆத்விக் உள்ளார தான் இருக்க, விளையாடிட்டு இருக்கான். ஆட பாவி. பேப்ளேட் வந்து கொண்டு வந்து ஜம்பன்னு டென்ட்டுக்குள்ளார உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். ஆனா வெளியில வந்து நம்ம பேட்மிண்டன் விளையாடலாம். வா 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 வா, போதும் வா, இதெல்லாம் வீட்லயே விளையாடிக்கலாம். வா, கம் அவுட் சைட் கம். ஃபர்ஸ்ட் ஆத்விக் தான் குளிச்சுட்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தரா நாங்க போனோம். குளிச்சு ஆத்விக்? Yes. உனக்கு ஹாட் வாட்டர் வந்துச்சா? Yes. ஓகே. இல்ல க்ளோஸ் பண்ணுங்க, சிப்மங்க்ஸ் ஏதாவது உள்ளார போயிருப்போம். ஆமா, அது வேற பயமா இருக்கு. My Beyblade. அது எல்லா இடத்துலயும் இல்ல சுத்திட்டு இவன் இருக்கு. தான் ஃபர்ஸ்ட் வந்தான்ல, ஆ. இவன் தான் அந்த சிப்மங்க்ஸ் பாத்திருக்கான், டொமேட்டோ இதெல்லாம். ஓ அப்படியா? பேட் நியூஸ் அப்படின்னு சொன்னோம். என்னடா பேட் நியூஸ், ஏதாவது வந்து உடஞ்சிருச்சான்னு பார்த்தா ஒரே ஒரு நீங்களும் டொமேட்டோ. சம்பவம் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட்டா ஏதோ சொன்னீங்களே, நானும் வந்து ஐயோ என்னவோ ஆச்சோ அப்படின்னு நினைச்சேன். போனது அப்புறமேட்டு வந்து ஒரே ஒரு டொமேட்டோ தானே. நல்ல வேளை மத்ததெல்லாம் நான் பேக் பண்ணி உள்ள வச்சிருந்தேன். ஆக்சுவலா வெளியில வச்சு எல்லாத்தையும் கொதறி இருந்தாலும் கஷ்டம் தான். அப்புறம் சமைக்க முடியாது. காருக்குள்ள வச்சிடணும்னு நினைக்கிறேன். நம்ம அவசரமா குளிக்க போனோம். சரி ஓகே, என்ன பண்றதுன்னு வச்சுட்டு போய். சரி இது பேட்மிண்டன் பேட். சரி போ அதுக்கு போய் விளையாடு கொஞ்ச நேரம் போ. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் லொக்கேஷன்ல வந்து தங்கும்போது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அப்படியே வந்து எப்பனாலும் நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்கும். அந்த நேச்சரோட வந்து நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் அடிக்கலாம், அப்புறம் சாப்பிடலாம், அப்புறம் இந்த மாதிரி வாக்கிங் போகலாம். நைட் அங்க முழிச்சிட்டு இருந்தல்ல, அங்க பாரு டு நாட் என்டர். இந்த சைடு பாதையே இல்ல. ஆனா ராத்திரி செம்ம கும்மிருட்டு. இப்படி போறதுக்கு இந்த ரோடுக்கும் இந்த ரோடுக்கும் டிஃபரன்ஸே தெரியல. சோ கன்ஃபியூஸ் ஆகி அதனால இப்படியே போயிட்டோம். ராத்திரி வந்து தெரியல, பட் இப்போ ஓகே, பகல் நேரம்னால ஓகே. இங்க பாரு மத்த கேம்ப் சைட் எல்லாரும் வந்திருக்காங்க பாரு. நடந்து வந்தோன்னா தான் தெரியுது எத்தனை மக்கள் இந்த ஃபாரஸ்ட்ல தங்குறாங்க அப்படின்னு. நிறைய பேர்லாம் வந்து குரூப்பா ஃப்ரெண்ட்ஸாலாம் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பெரிய டென்ட்டு. நம்ம போன ட்ரிப்பு கேம்பிங்லாம் அம்மா அப்பாவோட வந்தோம். அதனால பெரிய 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. அதனால பெரிய டென்ட். நம்ம இப்போ 3 பேர்னால நம்ம யூஸ்வலா பழைய டென்ட் தான். 4 மெம்பர்ஸா? இப்போ நம்ம போட்டது எவ்வளவு மெம்பர்ஸ்? 4 இது வந்து 4 மெம்பர்ஸ் தங்குற டென்ட். பாரு இவங்க சைடுல இருக்கவங்க எல்லாம் நல்ல பெரிய டென்ட் போட்டுருக்காங்க. பாரு இவங்க வந்து கேனோபி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. செட்டப்லாம் ப்ராப்பரா கொண்டு வருவாங்க இங்க. எல்லாமே வச்சிருப்பாங்க திங்ஸ் எல்லாமே. இதெல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
எதுவுமே வந்து கெட்டெல்லாம் போகாது, எதுவும் வந்து டேமேஜ்லாம் ஆகாது. ஸோ அந்த கேம்பிங்க்கு தேவையான அடுப்புல இருந்து உங்களுக்கு டென்ட்டு, சேரு, கேனோப்பி இது எல்லாமே வந்து நம்ம ஒன் டைம் வாங்கிட்டோம்னா ஷுவராக ஒரு 10 வருஷம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லலாம் கேம்பிங் போயிட்டு இப்படிலாம் கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு. பட் லெஸ் ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறதும் வந்து எப்படி ஒரு ட்ரைனிங். ஆமா, வந்ததுல இருந்து பெருசா வந்து இங்க ஆக்சுவலா மொபைல் சிக்னலே இல்ல. அதனால வந்து வாக்கி டாக்கி எங்க அத்விக்? வாக்கி டாக்கி வந்து பேக்ல இருக்கு, எடுக்கவே அங்க இல்ல. இருக்கு, கார்ல இருக்கு. ஆமா. ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து பேசிக்கா தான் இருக்கும், ரொம்ப ஹைஃபையா இருக்க முடியாது. ஆமா ஆமா. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒன் பார்ட் ஆஃப் ட்ரைனிங். ஆக்சுவலா சிக்னல் இங்க எடுக்காது, அதனால வாக்கி டாக்கி கொண்டு வந்து அது வந்து கார்ல இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஆத்விக் நீ தனியா ரெஸ்ட் ரூம் போகும்போது எடுத்துட்டு போ, சரியா? அத்விக் பைன் கோன்ஸ். வாவ், இங்க எடு, நல்லா பெருசா இருக்குடா. வாவ், நல்ல பெருசு. இது நீ எடுத்துட்டு போயிட்டு வீட்ல போய் பெயிண்ட் பண்ணலாம். ஒயிட் கலர் ஒரு இது ஆக்சுவலா ஒரு கிராஃப்ட் கூட. வேணும்னா கலெக்ட் பண்ணுங்க, நல்ல ஷேப்பா இருக்கிற மாதிரியான பைன் கோன்ஸா பார்த்து கலெக்ட் பண்ணிக்கோ. Lot of spikes. பட் ஈஸியா இருக்கும் பெயிண்ட் பண்றது உனக்கு. ஆமா. கிளியரா வந்து டைரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு சைட்டும் வந்து எப்படி போகணும் அப்படின்ட்டு. ஆமா ஆமா. பட் இந்த ஒவ்வொரு சைட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து வேரி ஆகும். ஆமா, வேரி ஆகுது. இப்போ கிளியரா வந்து வெப்சைட்ல போட்டிருப்பாங்க, இப்போ எந்தெந்த சைட்லாம் வந்து 1 கார் பார்க் பண்ண முடியும், 2 காரு, அதே மாதிரி 2 டென்ட்ஸ் பண்ண முடியுமா, இல்ல 1 டென்ட் தானா, வித் ஷேடோட போட்டிருப்பாங்க. நம்மளது வந்து 2 டென்ட்டா? நம்மளது 2 கார் சிங்கிள் டென்ட். ஓ, 2 கார் சிங்கிள் டென்ட். ஓகே. அதனால தான் அந்த பார்க்கிங் வந்து நல்லா நீட்டமா இருந்துச்சுல நமக்கு. ஆமா. ஓகே. இப்போ இது ஒரு ஃப்ரீ சைட்டா, இதுல வந்து ஒரு 2 கார் பார்க் பண்ணலாம் வித் சிங்கிள் டென்ட். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கு இல்லையா? ஸோ யாரோ வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நேற்றுக்கு மத்தியானம் வந்த மாதிரி இன்னைக்கு இன்னொரு ஃபேமிலி இங்கே வருவாங்களா இருக்கும். ஸோ ரூமை செக்இன் பண்ணி செக் அவுட் பண்ணுற மாதிரி தான். அதுவே இதுக்குள்ள மாட்டிக்கிச்சுடா. அதுக்கு இதுக்குள்ள சிப்மங்ஸ் இருக்கு. போயிடுச்சாடா? இப்போ போயிடுச்சுப்பா. இந்த சைடு ஒரு ஹோல் போட்டுட்டு, இங்கே வேறு ஒரு ஹோல் போட்டுட்டு போயிடுச்சு. ஓகே ஓகே. ஆமாம், இங்கே ஃபுல்லாக அந்த சிப்மங்ஸ் தான் சுற்றிட்டே இருக்குது. கொஞ்சம் ஃபுட்டே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். தக்காளியை திருடிடுச்சு, வெங்காயத்தை திருடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சமைச்சு வச்சிடலாம். ஹைட் அண்ட் சீக் மாதிரி அவ்வளோ சூப்பராக விளையாடுது பாருப்பா. கீழே அந்த தண்ணியில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஏஞ்சு பார்க்குது. I just randomly gave it. நம்மக்கிட்ட ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காது பாரு. உள்ளே போகுது, அப்புறம் வெளில வந்துடும். இப்போ வெளில வந்துடும் பாரு. நாம ஏதாவது ஹர்ட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்னு நம்ம நார்மலாக இருக்கனால அது பாட்டு கேஷுவலாக வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட விளையாடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. This is milk crunch chocolate flavor in this bar, and the other bar is birthday cake batter. எது வேணும்? which one you want? This is milk crunch. மில்க் கிரன்ச்சா? ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு பார்ப்போம். அவன் தான்ப்பா கேட்டுட்டு இருந்தான், மிஸ்டர் பீஸ்ட் ஃபீஸ்டபிள்ஸ் சாக்லேட் வேணும். யாரெல்லாம் மிஸ்டர் பீஸ்ட் சேனல் பார்ப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆதிக் நிறைய பார்ப்பான். Ready? யா, சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டா? தேங்க்யூ. ஆகும். மண் பானையில் சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்? எனி ஐடியா? என்னது? சிக்கன் கறி. கரெக்ட், சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு.
இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் மிளகு ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அது இந்த பக்கம் வந்து நம்ம வந்து ரசம் ரெடி பண்ண போகிறோம். பட் இந்த தடவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரசம். இன்றைக்கி நம்மளோட மீல்ஸில் வந்து ஸ்பெஷல் ஐட்டமே இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது வந்து பச்சை புளி ரசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே போட்டு நம்ம இடித்து இதுலேயே வந்து ரசம் பண்ண போகிறோம். இந்த பச்சை புளி ரசம் வந்து நல்லா கிராமத்து விருந்துலலாம் வந்து வைப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணி வைக்கிறோம். என்னென்னா எதுவுமே சமைக்க தேவையில்லைங்க. லைக் உங்களுக்கு அடுப்பே தேவையில்லை. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஜஸ்ட் போட்டு க்ரஷ் பண்ணாலே வந்து ரெடி ஆயிரும். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு சின்ன வெங்காயம் தான். ஸோ அது, தக்காளி, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே நசுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக புளி தண்ணி போட்டு உப்பு போட்டு ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்மளோட லன்ச் மெனு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டான நான்வெஜ் கறி விருந்து தாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு மெயின் டிஷ் எல்லாமே இப்போ பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக வந்து நமக்கு எல்லாமே சைட்ஸ் தான். ஸோ சிக்கன் ஃப்ரை ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ஒரு சைடு இப்போ நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் முடித்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, லன்ச் வந்து சூப்பராக சமைச்சாச்சு. காட்டுக்குள்ளார இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான கறி விருந்து தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளோட மெனு பார்த்துடலாமா? சுட சுட வெள்ளை சாதம், அதுக்கப்புறமா மட்டன் தண்ணி குழம்பு, நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பூண்டு வெங்காயம்லாம் இடித்து போட்ட பச்சை புளி ரசம், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் அண்ட் கியூக்கம்பர்ஸ் ஃபார் சாலட். ஸோ ஜூஸ் ஊற்றிடலாமா? என்ன காம்பினேஷன் இது? வந்து புதினா லெமன் பீசஸ்லாம் போட்டு. வாவ், சோடா மட்டும்தான் மிஸ்ஸிங். ஆமாம், ஆக்சுவலாக சோடாவும் கொண்டு வந்திருக்கலாம், மறந்துட்டோம். ஒவ்வொரு டைம் மறந்துடும் நம்ம. அட்லீஸ்ட் இந்த லெமனேடுக்காக கொண்டு வரணும். இது வந்து நல்லா இந்த வெயிலுக்கு வந்து உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும்ட்டு பேசிக்காக இந்த லெமன் அண்ட் புதினாவை நல்லா அப்படி க்ரஷ் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கும். சோடா போட்டிருந்தோம்னா வெர்ஜின் மொஹிட்டோ. ஆமாம், ஜூஸ் ரெடி. இந்தப்பா நம்மளோட லஞ்ச் ரெடி. வாவ், ப்ராப்பர் கறி விருந்து. நான்வெஜ் பிளேட்டர் ப்ராப்பர் கறி விருந்து இன்னைக்கு பண்ணியாச்சு. சாப்பிடுங்க, இந்தாங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு நான்வெஜ் பிளேட்டர். நான் செஞ்ச சாப்பாடு நானே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது நான் கடைசியாக வந்து பச்சை புளி ரசம் வந்து ஈரோட்டில் சாப்பிட்டோம்ல ஒரு இடத்துல. கரெக்ட். என்ன தோட்டத்து விருந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பராக இருக்கும். அத்வைக், நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? லெமனேட். செம ஃபுல்லாக ஒரு கிராமத்து ஸ்டைல் கறி விருந்து சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்ம தங்கியிருக்க லொக்கேஷன்லேருந்தே இன்டீரியராக ஃபாரஸ்ட்குள்ளார ஒரு 2 மைல் கிட்ட அப்படியே ட்ராவல் பண்ணி போனோன்னா ஒரு பெரிய லேக் இருக்குது. ஸோ அங்கே அந்த லேக்கில் போயிட்டு கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அத்விக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ போயிட்டே இருக்கோம். லேக் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னாலே பியூட்டிஃபுல்லாக தெரியுது வியூஸ் எல்லாமே. இந்த வருஷம் நம்ம தங்கின கேம்ப் கிரவுண்டுக்கு ஒட்டியே இந்த லேக் இருக்குதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அதனால தான் இந்த இன்ஃப்ளேட்டபிள் மாதிரி, அதாவது பூல் லவுஞ்ச் வந்து ஒன்று கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை தான் வந்து இப்போ இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது.
இன்னைக்கு மார்னிங்லேருந்தே இன்ஃபேக்ட் வந்து எப்போ இந்த லேக்குக்கு வருவோம்னு நம்ம ஆத்விக் தாங்க செம்ம ஆவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு தண்ணியில் வந்து ஆட்டம் போடணும்னு அப்படி வந்து குஷியாக இருந்துட்டு இருந்தான். ஸோ ஃபைனலி லேக்கும் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இந்த லேக் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செம்ம சீனிக் வியூவாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போதே. உள்ளே நடந்து போக போக கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா தண்ணி எவ்வளோ பளிச்சுன்னு கிளியராக இருக்குன்னு பாருங்க. ஏதோ ஃபில்டர் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது இங்கே இருக்க தண்ணியை பார்க்கும்போது. இந்த லேக் வந்து நல்லா கொஞ்சம் இன்டீரியராக இருக்கனால இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே மோஸ்ட்லி நம்மள மாதிரியே கேம்பிங்க்கு வந்தவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் வந்து பப்ளிக் டூரிஸ்ட் மாதிரி வந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் ஜாலியாக வந்து உட்காந்து மிதந்துட்டே போயிட்டே இருக்கீங்களே, நான் இங்கே தனியாக வெயிலில் நிற்கிறேனேன்னு சொன்னோன்னே இப்போ எனக்கு தான் இந்த அம்ப்ரெல்லா செட்டப்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பேசிக்லி இந்த அம்ப்ரெல்லா வந்து ஒரு பீச் அம்ப்ரெல்லா தான். நம்ம மோஸ்ட்லி வந்து பீச்சஸ்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா மணலில் போடுவோம். ஸோ இப்போ லேக்குள்ளாரியே வந்து நம்ம போட்டுட்டோம். ஏன்னா இங்கேயே வந்து சேர் போட்டு உட்காந்துக்கலாம். நம்ம ஊரில் வெயில் அடிச்சிச்சுன்னா நமக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். பட் இங்கெல்லாம் எப்படின்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் பெருசாக வந்து நமக்கு வேர்க்காது. ஏன்னா டெம்பரேச்சரே வந்து கம்மியாக இருக்கறனால நமக்கு குளிர தான் செய்யும். அந்த வெயில் வந்து ஸ்கின்ல படும்போது ஆக்சுவலாக நல்லா உனக்கியாக இருக்கும். பட் என்னென்னா இங்கே ஒரு மாதிரி ரொம்ப எதிர் வெயில் அடிக்கும். நம்மளால் கண்ணை விழித்து பார்க்கவே முடியாது. அது இங்கே பார்த்திங்கன்னா அந்த லேக்கோட தண்ணியில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. லேக்கோட தண்ணியில் பெருசாக வந்து அலைகள் இல்லை, லைட்டாக தான் அப்படியே மூவ்மெண்ட் இருக்குது. பட் அது மேலே அந்த பளிச்சுன்னு வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே நாங்கள் கூலர்ஸே இப்போ போட்டுக்கிட்டோம். இவ்வளோ நேரம் ஆத்விக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான் இதில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து உட்காடுறேன். நிஜமாக சொல்கிறேங்க, இந்த இடத்துல அப்படியே இந்த லேக்கில் உட்காந்துட்டு அப்படியே இந்த வியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். டைம் போகிறதே நிஜமாக தெரியாது. இந்த இன்ஃப்ளேட்டபிள் எப்படின்னா நீங்கள் அப்படியே சாஞ்சு படுத்தோன்னா ஒரு பெட்டில் படுக்கிற ஃபீலே இருக்குது. நமக்கு பேக் ரெஸ்ட்டும் இருக்குது, ப்ளஸ் கப் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம ஜூஸ் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்கலாம். ப்ளஸ் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்க லெக்குக்கு. மெயினாக வந்து காலை உள்ளே வச்சுட்டு நம்ம தள்ளி தள்ளி நம்மளே செல்ஃபாக கூட ஃப்ளோட் பண்ணி அப்படியே போகலாம். When I shut my feelings out, you look at me like I'm different. Still you stay cause you feel something real. Get so lost in my moments. Doesn't mean I don't need you. I fell in love with your colors. They kinda tell me what I'm thinking. I fell in love with the way we are. இங்கே லேக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி வேறு கிளியராக இருக்கா. ஸோ குட்டி குட்டியான ஃபிஷ்ஷஸ்லாம் நமக்கு நல்லா கிளியராக தெரியுது. ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு ஆர்வத்தில் வந்து ஆத்விக் வந்து நான் கொஞ்சம் மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். இது வந்து ப்ராப்பர் ஃபிஷ்ஷிங்லாம் கிடையாது. ஃபிஷ்ஷிங்க்குள்ள வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் ராட்லாம் கொண்டு வரல. பட் அந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷை வந்து இந்த பக்கெட்டில் பிடிக்கிறேன் அப்படின்ட்டு ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். There's something different about the way we are. லேக்கில் அப்படியே மிதந்துட்டே வந்துட்டோங்க. நம்ம அம்ப்ரெல்லா இங்கே இருக்குது பாருங்க. நம்ம சேரு திங்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. நம்ம ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் கூட அங்கே தான் இருக்குது. ஆத்விக் எங்கே போயிட்டான்னு தெரியல. அவன் ஸ்விம் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டான். நான் இப்போ உட்காந்துட்டு இருக்க இந்த சேர் வந்து நம்ம கேம்ப் சைட்டில் நம்ம டென்ட்டுக்கு முன்னாடியே நம்ம போட்டிருந்தோம். இது வந்து ஒரு ஃபோல்டபுள் சேர் தான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து மடக்கி ஓகே எதுக்கும் கொண்டு வரலாமே அப்படின்ட்டு தான் கொண்டு வந்தோம். பார்த்தா இங்கே வந்து நம்ம லேக்குள்ளாரியே சேர் போட்டு நல்லா செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. I'm feeling anxious lately, I don't know. 피곤하기도 하고 baby think I gotta go. 난 이제 너만
너만 생각하기 싫어 take it slow. நம்ம கேம்பிங் வந்ததே வந்து ஒரு நேஷ்னல் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. ஸோ அந்த நேஷ்னல் ஃபாரஸ்ட்டோட சேர்ந்த ஒரு பகுதி தான் இந்த லேக் கூட. இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க தண்ணி ஃபுல்லாகவுமே வந்து கிளேஷியர் வாட்டர்ஸ்னால கிரியேட் ஆன ஒரு லேக் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பின்னாடி தெரிகிற மவுண்டெயின்ஸ் மாதிரிலாம் இருக்குது இல்லையா, ஸோ அது ஃபுல்லாமே வந்து நீங்கள் பீக் வின்டர் சீசனில் வரும்போது எல்லாமே ஸ்னோ கேப்ட் மவுண்டெயின்ஸாக இருக்கும். ஸோ அங்கேருந்து உருவாகிற தண்ணியால் வந்து மெயின்டைன் ஆகிற லேக் தான் இது. ஸோ இது எப்படின்னா வருஷம் ஃபுல்லாக இந்த லேக்கில் வந்து எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு பயங்கர பெரிய லேக்கு. நமக்கு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தான் வியூ தெரியுது. அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2500 ஏக்கர் பரப்பளவு இருக்க ஒரு லேக்குன்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் இன்டீரியராக வந்து டெப்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஃபீட் இருக்கும். பட் நம்ம அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக போகிறதே இல்லை, சான்ஸே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா ஓரமாக சேஃப் ஜோனில் தான் இப்போ இருக்கோம். 내 머릿속에 너의 품 I'll travel to the moon 네 옆에 있어준다고 Yeah It's true 나도 내가 미워한다고 Yeah 내가 잘못했다고 யூஸ்வலாக இங்கே இருக்க லேக்லலாம் நம்ம 5 நிமிஷத்துக்கு மேலே காலே வைக்க முடியாது, அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் வாட்டர் எல்லாமே. பட் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால ஓகே தான், அதனால தான் இவ்வளோ நேரம் நம்ம தண்ணிக்குள்ளாரியே ஸ்டே பண்ண முடியுது. ஆத்விக் வேற ஒரு பக்கம் ஃபிஷ் பிடிக்கிறேன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். பிடிப்பானா என்னன்னுலாம் தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு எதிர் வெயில் அடிக்குது. நல்ல வேளை இந்த அம்ப்ரெல்லா கொண்டு வந்தோம் நம்ம, அதனால அந்த வெயில் டிரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆங்கிள் வந்து மாற்றிக்கலாம். ஏ ஆமாடா, நிஜமா ஃபிஷ் தான். பிடிச்சிட்டியா? Now I'm gonna eat it. Some more got it. The fishes? Yes. Just got one. Yeah, only one. But there are a lot of fishes. We're trying to catch one. You see a lot of fishes. It's actually hard. We need like a bucket. உண்மையிலேயே செம ஃபன் ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு. ஆத்விக் பிடிச்ச அந்த குட்டி ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, காலி பாட்டில், அதுக்குள்ளார தான் இப்போ போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து ஆத்விக் அடுத்த ஃபிஷ்ஷை வேற பிடிச்சிட்டு வந்துட்டான். ஸோ அவ்வளோதான், ஒரு பெரிய குட்டீஸ் பட்டாளமே வந்துருச்சு. எல்லாருக்குமே வந்து இதை பார்த்து ஒரு குட்டி எக்ஸைட்மெண்ட்டு. குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கிறியான்ற மாதிரி நாங்களும் பிடிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு ஷாலோவாக ஏதோ ஒரு பக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இப்படி தண்ணியை வந்து ஸ்கூப் பண்ணினா இந்த மாதிரி பிடிக்கலாம் அப்படின்ட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஒரு குட்டி ஃபிஷ்ஷை இன்னைக்கு பிடிக்க போய் ஆத்விக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க குட்டி ஃபேன்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. 5-6 குழந்தைங்களுக்கு மேலே எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. அங்கங்கேருந்து வந்து இவன் பக்கெட்டை கொண்டு வரான் அப்படின்னாலே இவன் ஃபிஷ்ஷை பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரான் அப்படின்ட்டு கிட்ஸ் எல்லாமே வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆத்விக் வந்து அவங்க எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போய் எப்படி ஃபிஷ் பிடிக்கிறதுன்னு ஒரு டெமோ காமிச்சிட்ருக்கான். இது செம்ம ஃபன்னியாக இருக்குது எங்களுக்கு உட்காந்து பார்க்குறதுக்கு. இவனே வந்து ஒரு ஃப்ளூக்கில் தான் பிடிச்சான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரிக்கெலாம் இல்லை. பட் அதை பார்க்கறதுக்கு ஒரு 4-5 பேர் வந்து வேற இவனை கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தா செம காமெடியா இருக்கு. பாத் ஸ்லோடா. Yes, I got two and I give one to you. ஆத்விக் வந்து இன்னைக்கு செம்ம ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான். இவ்வளோ ஃபன் வந்து இன்னைக்கு லேக்கில் நடக்கும்ன்ட்டு அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ வேற கடைசியாக ஒரு 2 ஃபிஷ் பிடிச்சல, ஒன்று வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு கடைசியாக இன்னொன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ ஏற்கனவே பிடிச்சது ஒன்று ப்ளஸ் இப்போ ஒன்று, ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பாட்டிலில் இப்போ போட்டு வச்சாச்சு. சாயந்தரம் இப்போ ஒரு 5 மணி கிட்ட ஆகுதுங்க. அப்படியே ஸ்லோவாக வெயிலும் போயிடுச்சு, அட் த சேம் டைம் கூட்டமும் போயிடுச்சு. ஏன்னா வெயில் போயிடுச்சுனாலே இங்கே தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, சில்லுன்னு மாறிடும். நம்மளும் இப்போ எல்லாமே அன்பேக் பண்ணிட்டு திருப்பி நம்மளோட கேம்ப் சைட்டுக்கு தான் கிளம்பிட்டே இருக்கோம்.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேம்ப் சைட்டே வந்து ரீச் ஆகிட்டோம். லேக்கில் செம்ம ஆட்டம் பாட்டம் தான் இன்னைக்கு. பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கே. இங்கே வந்த வாட்டி தான் ரியலைஸ் பண்ணுறோம், காலெல்லாம் கொஞ்சம் வலி தான். சரி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் இப்போ கழுவி சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் ப்ளூபெரிஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஐஸ் பாக்ஸில் தான் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட வந்து லைக் 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது தான். பட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அடுத்ததான் நம்ம ஸ்வீட் கார்னும் கொண்டு வந்திருந்தோம். சரி அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சுட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிகிட்டே இருக்கோம். காலையிலேருந்தே இன்னைக்கு டே வந்து நமக்கு நல்லா பிஸியாக தாங்க போச்சு. ஸோ டயர்ட் தான். நல்லா டென்ட்டுக்குள்ளார போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வெளியில் வந்து டின்னர் தாங்க சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். பெருசாக வந்து டின்னர் எதுவும் புதுசாக நம்ம சமைக்க போவதில்லை. ஏன்னா மத்தியானமே நிறைய ஐட்டம் செஞ்சது தான். இது வந்து ஃப்ரோசன் பரோட்டாஸ் தான். நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து எடுத்து இப்போ சுட்டுட்டே இருக்கேன். இதை வச்சு ஒரு மண் சட்டி பரோட்டா செய்யலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் செஞ்ச மட்டன் தண்ணி குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு இந்த பரோட்டாவும் வச்சு இந்த மண் சட்டிக்குள்ளார ஸ்டாக் பண்ணி தம் போடுறது தான் இந்த மண் சட்டி பரோட்டா. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு மண் சட்டி இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு லேயர் வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு தண்ணி குழம்பு, ப்ளஸ் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை இல்லை சிக்கன் 65 எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து மாற்றி மாற்றி போட்டு ஒரு லேயரிங் மாதிரி பண்ணுறது தான். என்ன ஒரே ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு மிஸ் ஆகுறது வந்து ஒரு வாழை இலை. அது வந்து அடியில் வந்து பாட்டமில் போடுவாங்க. பட் அது நமக்கு இன்னைக்கு இல்லை. அதனால அது இல்லாமையே தான் இப்போ செய்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து அப்படியே தம் வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம அப்சைட் டவுன் கவுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மண் சட்டி பரோட்டா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது. திறக்கும் போதே செம்மையாக குக்காகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு தாங்க சொல்லுவேன். நம்ம போட்ட குழம்பு, மசாலா, எசன்ஸு, சிக்கன் எல்லாமே அந்த பரோட்டாவில் ஊறி ஒரு மாதிரி சாஃப்டாக பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் வீட்டில் செய்யணும்னு இது வரைக்கும் நினச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஒரு நாளும் செஞ்சதில்லை. பட் ஃபைனலி கேம்பிங் வந்து இங்கே செஞ்சு சாப்பிட்டாச்சு. சூப்பராக எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி எல்லாம் காரில் பேக் பண்ணியாச்சுங்க. ஃபைனலாக இப்போ நம்ம டிசர்ட் மட்டும்தான் பாக்கி. அதை தான் இப்போ செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஆஸ் யூஷுவல் கேம்பிங்னாலே ஸ்மோர்ஸ் தான். பட் யூஸ்வலான ஸ்மோர்ஸாக இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக ஸ்மோர்ஸ்க்கு வந்து நம்ம கிரஹாம் கிராக்கர்ஸ் வச்சு நம்ம சாண்ட்விச் மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி அது இல்லாமல் நான் வந்து ப்ரௌனி பைட்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். குட்டி குட்டி மினி கப் கேக்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து ப்ரௌனிஸ் தான். ஸோ இந்த ப்ரௌனி பைட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஸ்மோஸோட ஒரு குட்டி ட்விஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட மார்ஷ்மெலோஸை அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர அளவுக்கு நல்ல ஃபயரில் காமிச்சு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். ஒரு ப்ரௌனி எடுத்துகிட்டு அது மேலே ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட், அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண மார்ஷ்மெலோ, திருப்பி ஒரு ப்ரௌனி, இதை வந்து ஒரு லேயரிங் மாதிரி பண்ணிட்டோம். சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்படி பண்ணோம். ஆக்சுவலாக நிஜமாவே இது வந்து செம்மையாக டர்ன் அவுட் ஆகிருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோடைய டேஸ்ட் பிரமாதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ஒரு செட் வந்து பத்தாது, ஒரு 2-3 சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆதிக்கெலாம் இருக்க டயர்டில் ஃப்ளாட் ஆகிட்டான் பாருங்க. நாங்களும் இனிமேல் அப்படியே தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்ப் சைட்டில் செம்ம ஃபன்ஃபுல்லாக பயங்கரமாக போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.